ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயாம். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயாம். நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 8ஆம் அதிகாரம் 36 38 வரை உள்ள வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வாழ்ந்தப்போ யூதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை அவரிடத்துல கொண்டு வராங்க. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி யாராவது விபச்சாரத்துல அகப்பட்டாங்கன்னா அவங்கள கல்லெறிந்து கொல்லும். அதனால நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த பரிசேரையும் சதுசேரையும் பார்த்து, உங்கள யார் பாவம் செய்யாதவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொல்லி சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் தன்னுடைய இருதயத்துல குத்தப்பட்டவர்களா திரும்பி போடுறாங்க. அப்போ இவருடைய இந்த புதுமையான உபதேசத்தை ஒரு சிலர் விசுவாசிக்கிறாங்க, ஒரு சிலர் விசுவாசிக்கல. தன்னை விசுவாசித்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர், நீங்க சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க, நாங்க ஆபிரகாமனுடைய சந்ததியார், நாங்க யாருக்கும் அடிமை இல்லை, நீங்க எப்படி எங்களை விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த யூதர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நம்ம சொந்த நாட்டில் தானே வாழ்கிறோம், நம்ம யாருக்கும் அடிமை இல்லையே, இவர் எப்படி நம்மளை விடுதலை ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறது இல்லை, குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். அதனால குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி சொல்றார். ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அடிமை 7 வருஷம்தான் ஒரு வீட்டில் வேலை செய்யணும். 7ஆவது வருஷத்துல அவனை விடுவிச்சிடணும். அந்த அடிமை விருப்பப்பட்டானா அவன் திரும்பவும் அந்த எஜமானுடைய வீட்டிலே இருக்கலாம். அதனால ஒரு அடிமை எஜமானுடைய வீட்டுல என்றென்றைக்கும் அவன் நிலைச்சிருக்கிறது இல்ல. அது போல இந்த உலகம் உண்டான நாள்ல இருந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய திட்டத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நியாயாதிபதிகள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே வர்றாரு. அவங்க யாருமே இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சில்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் குமாரனாக இந்த பூமியிலே அவதரித்தவர், பாவம் இல்லாமல் பிறந்தவர், அவர் வாழும்பொழுது எந்த பாவம் செய்யாதவர். அவர் இன்றைக்கு நம்மை விடுதலை ஆக்கினால் நாம் மெய்யாகவே விடுதலை ஆகும் சொல்லி தன்னை குறித்து ஆண்டவர் சொல்றார். மெய்யான விடுதலை என்பது அந்த மூல பாஷையில யூ வில் பி ஃப்ரீ இன் ரியாலிட்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க நடைமுறையில விடுதலை ஆவீர்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கும் நம்ம சர்ச்சுக்கு போறோம், எவ்வளோ வசனங்களை எல்லாம் நம்ம கேட்குறோம். ஆவியில நம்ம உற்சாகப்பட்டு பல தீர்மானங்களை எடுக்கிறோம், ஆவியில பலனாகி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரோம்.
ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மறுபடியும் ஆவியிலே சோர்ந்து போனவங்களாக மாறுறோம். நம்ம எடுத்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்ற பலன் இல்லாதவர்களா நம்ம மாறிடுறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கினால் நடைமுறையில நம்ம நிச்சயமாகவே விடுதலை ஆவோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது, அவர் யூதர்களோடு ஒரு நாள்ல பேசியிருந்தாலும் இந்த வார்த்தைகள் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்கும் பொதுவானவைகள்னு சொல்லி தன்னுடைய நிருபத்துல எழுதுறார். அதுவும் எபிரேயர்ல அவர் சொல்லும் பொழுது எப்படி அவர் நம்மை மீட்டார்னா, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுதலை ஆக்கும்படி அவர் அப்படி ஆனார்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆண்டவர் சிலுவை சுமந்ததுனால நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் அதிகாரத்திலிருந்து, பல காரியங்களிலிருந்து அவர் நம்மை விடுவித்தார்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம 70வது சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம். சுதந்திரம் பெற்ற நாட்டுல நம்ம வாழ்ந்து இத்தனை வருஷங்களை கடந்துட்டோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை சிலுவையிலே விடுதலையாக்கி ஏறக்குறைய 2000 வருஷங்களை நம்ம இன்னைக்கு கடந்து வந்துட்டோம். ஆனாலும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியாதவர்களாய், திரும்ப திரும்ப நம்ம செய்கிற அதே பாவங்கள்ல இடறி விழுகிறவர்களாய் நம்ம இன்னைக்கு வாழ்கிறவர்களா இருக்கிறோம். அதனால இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே ஏற்படுத்தின அந்த மெய்யான விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையிலே நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம 3 காரியங்களை தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு த வே டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான வழி. முதலாவதாக யூஸ் யுவர் ஃப்ரீ வில் இன் த மிஸ்ட் ஆஃப் இம்மொராலிட்டி, உன் சுயாதீனத்தை ஒழுக்கமின்மைக்கு மத்தியில் பயன்படுத்து. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அந்த தக்ககரான நீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவரை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுக் கொண்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இந்த வேத பகுதியில யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்புக்கு 11 சகோதரர்கள் பிறந்திருக்கிறாங்க. யாக்கோபுக்கு பிரியமா இருந்த ராகேலுக்கு யோசேப்பு பிறக்கிறான். அதுவும் யாக்கோபினுடைய வயதான காலத்துல யோசேப்பு பிறந்ததுனால அவன் மேல பட்சமா இருந்து பலவர்ண அங்கியெல்லாம் கொடுத்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறான். யோசேப்பும் தன்னுடைய சகோதரர்கள் என்னென்ன பொல்லாப்பு செய்யறாங்களோ அதெல்லாம் தன்னுடைய அப்பாட்ட அவன் சொல்றான். சொப்பனத்துல அவனுக்கு என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்படுதோ அதெல்லாம் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றான். அதனால அவங்க எல்லாரும் அவன் மேல பொறாமையா இருக்காங்க. ஒரு நாள்ல இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள் தோத்தான்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ யாக்கோபு யோசேப்பை அழைத்து, நீ போய் உன்னுடைய சகோதரர்களையும் ஆடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறான். அப்ப இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க போகும்பொழுது தூரத்துல அவன் வர்றது அவங்க எல்லாம் பார்த்த உடனே, சொப்பனக்காரன் வரான், இவன் சொன்ன சொப்பனங்கள்லாம் எப்படி இவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுதுன்னு பார்ப்போம், இவனை இன்னைக்கு கொன்று போடுவோம்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவன் கிட்ட வந்த உடனே அவனை பிடித்து கட்டி அவனை ஆள் இல்லாத ஒரு குழியில போட்டுடுறாங்க. அப்போ இந்த மீதியானியர் கீலேயாத்துல இருந்து எகிப்துக்கு இவங்க பிரயாணப்பட்டு போறாங்க. அப்போ அவங்க சகோதரர்கள்ல ஒருவனா இருந்த ரூபன் சொல்றான், அவன் நம்முடைய மாம்சமா இருக்கிறான், நம்மளோட பிறந்திருக்கிறான், அவனை கொன்று அவனுடைய ரத்த பழியை எதுக்கு நம்ம சுமக்கணும், இந்த மீதியானியர்கிட்ட அவனை வித்துடலாம்னு சொல்றான். அப்போ அவனை குழியிலிருந்து தூக்கி 20 வெள்ளி காசுக்கு மீதியானியர்கிட்ட வித்துடுறாங்க. யோசேப்பை அவங்க விற்கும் பொழுது அவனுக்கு 17 வயசுன்னு சொல்லி சொல்லப்படுது. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனுடைய வயசு தான். அப்போ அவன் எப்படி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கதர்னான்னு சொல்லி வசனத்துல சொல்லப்படல. ஆனா அந்த மீதியானியர் அவனை எகிப்துக்கு கொண்டு போய் பார்வோனுக்கு அதிகாரியா இருந்த போத்திபார் இடத்துல அடிமையா வித்துடுறாங்க. இந்த போத்திபார் ஆண்டவர் யோசேப்பு கூட இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து அவனை தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் அதிகாரியா ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஒரு நாள்ல வீட்டுல யாருமே இல்லை. இந்த போத்திபாரனுடைய மனைவி யோசேப்போடு கூட தகாத விதமாய் நடக்க முயற்சிக்கிறா. அப்ப யோசேப்பு, நீ என்னுடைய எஜமானுக்கு மனைவியா இருக்கிறதுனால உன்னை மாத்திரம்தான் அவர் எனக்கு விலக்கி வச்சிருக்கிறாரு, இந்த வீட்டு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன அதிகாரியா வச்சிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி ஓடிடுறான். ஆனா அந்த போத்திபாரனுடைய மனைவி அவனுடைய கணவன் வந்த உடனே யோசேப்பு தகாத விதமாய் நடக்க முயற்சித்ததை அவ பொய்யா சொல்றா. அதனால யோசேப்பு பொய்யாய் குற்றச்சாட்டப்பட்டு போத்திபார்னால சிறைச்சாலையில அடைக்கப்படுறான். பார்வோனுக்கு 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. பார்வோனுக்கு திராட்சரசம் பரிமாறவனும் அவனுடைய சமையல்காரனும் பார்வோனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சதுனால அவனையும் இந்த யோசேப்பு இருந்த சிறைச்சாலையில அடைச்சு வைக்கிறாங்க.
இந்த பானபத்திரக்காரனும் இந்த சுயம்பாகியும் ஒரே நாள்ல 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. அப்போ யோசேப்பு அவங்களுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். யோசேப்பு சொன்ன விளக்கத்தின்படியே அந்த பானபத்திரக்காரன் தான் இழந்த வேலையில அரண்மனையில திரும்பவுமாக அவன் அமர்த்தப்படுறான். ஆனாலும் அவன் யோசேப்ப மறந்துடுறான். அதற்கு பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்துக்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ அந்த பானபத்திரக்காரன் சொல்றான், நான் சிறைச்சாலையில இருக்கும்பொழுது நான் ஒரு கனவு கண்டேன். எபிரேயன் ஒருத்தன் சிறைச்சாலையில இருந்தான். அவனுக்கு அர்த்தம் சொன்னான். அதன்படியே நடந்ததுன்னு சொன்ன உடனே பார்வோன் ஆட்களை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை வரவழைக்கிறான். யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொல்றான். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு யோசேப்பை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியா வைக்கிறான். அவனுடைய உத்தரவு இல்லாம யாரும் கை காலை கூட அசைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்துல யோசேப்பை நிலைப்படுத்துறான். எதனால யோசேப்பு சிறைச்சாலையின் அனுபவத்தை அவன் சந்திச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய குடும்பத்தாரால, அதுவும் இல்லாம அவன் வேலை செய்ய போன இடத்துல பாவம் செய்ததுனால அவனுக்கு சிறை இல்ல, பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால சிறைச்சாலையை சந்தித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க போனப்போ அவனுக்கு 17 வயசு. பார்வோனுக்கு முன்னதா நிற்கும் பொழுது அவனுக்கு 30 வயசு. இப்போ ஏறக்குறைய ஒரு 13 வருஷங்கள் தன்னுடைய வாழ்க்கைய அவன் சிறைச்சாலையில கழிச்சிருக்கான். ஒரே ராத்திரியில எப்படி அவன் உயர்த்தப்பட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, வேற ஒரு நாட்டுல இருந்தான். யாரும் கேட்கறதுக்கு அதிகாரம் இல்ல. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒழுங்கின்மையான ஒரு வாழ்க்கையோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் தனக்கு தரப்பட்ட சுயாதீனத்தை பயன்படுத்தி, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருக்கு முன்னதாக பரிசுத்தமாய் நடப்பேன், குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி அவன் தீர்மானித்ததுனால அவன் நினையாத நேரத்துல ஒரு உயர் ஸ்தானத்துல அவன் நிறுத்தப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சொந்த குடும்பத்தாரால, கூட பிறந்தவர்களால, மற்றவர்களால நீங்க பகைக்கப்பட்டு ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள நீங்க வாழ்றீங்களா? இல்ல பாவம் செய்யாமல் நீங்க வாழ்ந்ததுனால அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையின் அனுபவத்தை இன்னைக்கு நீங்க உணர்ந்து கொண்டிருக்கீங்களா? யோசேப்பை போல தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஆண்டவர் என்னை பார்க்கிறார்னு சொல்லி பரிசுத்தமான வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது, நீங்க நினையாத நேரத்துல, நீங்க எதிர்பார்க்காத ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். இரண்டாவதாக, யூஸ் யுவர் ஃப்ரீ வில் இன் த மிஸ்ட் ஆஃப் எனிமிட்டி. உன் சுயாதீனத்தை பகைமைக்கு மத்தியில் பயன்படுத்து. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலும் என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இந்த வேத பகுதியில தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர் ஒரு நாள்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்ததுனால அவங்க நேபுகாத் நேச்சாரால சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. அதுல இந்த முதலாம் சிறையிருப்புல ஞானிகள் எல்லாம் கொண்டு போகப்படுறாங்க. தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இன்னும் மற்றவர்கள் எல்லாரும் கொண்டு போகப்படுறாங்க. இப்ப தானியேல் கொண்டு போகப்பட்ட அடிமைகளுக்குள்ள அவன் ஞானமுள்ளவனா இருந்ததுனால அந்த ராஜாவினுடைய அரண்மனையில அதிகாரியாக உயர்த்தப்படுறான். அப்போ அந்த நாட்டுல வாழ்ந்தவங்க எல்லாம் அடிமையா வந்தவன் நம்ம எல்லாருக்கும் மேல இவன் அதிகாரியா இருக்கானேன்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது கொலை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்களா ஒரு சூழ்ச்சி செய்றாங்க. இந்த நாட்டுல குடியிருக்கவங்க 30 நாளைக்கு மேல ராஜாவை தவிர வேற யார்கிட்டயாவது விண்ணப்பம் பண்ணுனா அவங்கள சிங்கக்கெபியில போடணும். இந்த கட்டளை ஏற்கனவே மேதியாவுல, பெர்சியாவுல, பக்கத்து நாடுகள்ல அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம நாட்டிலே இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜா இந்த சூழ்ச்சி தானியேலுக்கு விரோதமா செய்யப்படுகின்றது தெரியாம அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து போட்டுடுறான். தானியேல் தனக்கு விரோதமாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் அவன் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து வைத்து முழங்கால் படிட்டு 3 வேளையும் ஜெபித்தான்னு சொல்லி சொல்லப்படுது. யாரெல்லாம் இந்த சூழ்ச்சி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் நம்ம நினைச்சது நிறைவேறுச்சுன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ ராஜா எப்படியாவது தானியேலை காப்பாற்றணும்னு சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் முயற்சி செய்யறான். ஆனா அவனால தன்னுடைய ஆணை நிமித்தம் ஒன்றும் செய்ய முடியாம தானியேலை சிங்கக்கெபியில போட்டுறான். ஆனாலும் அவன் சாப்பிடாம ராத்திரியெல்லாம் தூங்காம அதிகாலையில அந்த சிங்கக்கெபியின் இடத்துல ஓடி போய், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிச்சியே, உன்னுடைய ஆண்டவர் உன்னை விடுவிச்சாரான்னு சொல்லி கேட்கிறான். அப்போ தானியேல் சிங்கக்கெபியில இருந்து சொல்றான், ஆம் ராஜாவே, ஆண்டவர் என்னை விடுவிச்சாரு. ஏன்னா நான் தேவனுக்கு முன்னதாக குற்றமில்லாதவனா நடந்தேன்.
ராஜாவாகிய உங்களுக்கு முன்னாடியும் நான் நீதிகேடு செய்யல. அதனால ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டாருன்னு சொல்லி சொல்றார். யோசேப்பினுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை நம்ம பார்த்தோம்னா, அவன் மனிதர்களுக்கு மத்தியில தான் அவன் சிறையில போடப்பட்டான். அதுவும் அந்த சிறைச்சாலை அதிகாரி யோசேப்பின் மேல பட்சமா இருந்து அவனை அதிகாரியா வைத்திருந்தான்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா தானியேலுக்கு சிங்கங்களுக்கு மத்தியில விழுந்தானா அவனுக்கு மரணம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தானியேலை விடுவித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். எதனால தானியேலுக்கு இந்த சிறைச்சாலையின் அனுபவம்னா, தானியேல் தானாகவே குற்றம் செய்ததுனாலயோ, இல்ல அவருடைய குடும்பத்தாராலயோ இல்ல. தானியேலோடு கூட அந்த நாட்டுல வசிச்சவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம விக்கிரக ஆராதனை செய்தவர்களாய் நடந்ததுனால, இந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்துல மரணமே நேரிடுவதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதித்ததுனால, ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால, இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம நினைச்சு பார்க்க முடியல. எப்படி கெர்ச்சிக்கக்கூடியது சிங்கம். ஆனா அதற்கு மத்தியில ஒரு ராத்திரி எல்லாம் தானியேல் சிங்கக்கெபியில சிங்கங்களோடு கூட தங்கியிருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேல் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்திலேயே அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தானா, சொந்த நாட்டிலேயும் அவன் ஜெபிக்கிற மனுஷனாக தான் இருந்திருப்பான். அப்போ அவனுடைய குடும்பம் ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பம். அதுபோல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குற்றம் செய்யாதவர்களாய் ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கலாம். இல்ல எப்பொழுதும் நீங்க ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களாக குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் அதற்கு மத்தியில நீங்க உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்களால அவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதுனால ஒரு எதிர்ப்பை சிறைச்சாலையின் அனுபவத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? சூழ்ச்சி செய்து உங்களை கொலையே செய்யணும்னு சொல்லி முயற்சி செய்றாங்களா? ஆனா அதற்கு மத்தியில தானியேலை போல நீங்க குற்றமில்லாத வாழ்க்கை வாழும்பொழுது எப்பொழுதும் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரும் அனுபவித்திராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் காண செய்வார். மூன்றாவதாக யூஸ் எ ஃப்ரீ வில் இன் த மிஸ்ட் ஆஃப் க்ரூயல்டி. உன் சுயாதீனத்தை கொடுமைக்கு மத்தியில் பயன்படுத்து. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரின் திரும்பி போய் அவன் கையின் கீழ் அடங்கியது என்றார். இந்த வேத பகுதியில ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆகார் ஆபிரகாம் சாராளுடைய அடிமை பெண். இவ எகிப்திலிருந்து அடிமையாக கானானுக்கு கொண்டு வரப்படுறா. அடிமையா வந்த வீட்டுல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை. அப்போ சாராள் ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியா கொடுக்குறா. அப்ப ஆபிரகாமுக்கு 85 வயசு. அந்த நாட்கள்ல பெண்ணுடைய திருமண வயது 12ல இருந்து 20ன்னு சொல்லப்படுது. அப்போ ஒருவேளை நம்ம மேக்சிமம் ஏஜ் 20 வயசு ஆகாருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சாலே ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் 60 வயசு டிஃப்ரெண்ட். அவள் ஆபிரகாமுக்கு மனைவி ஆக்கப்படுறா. அவளுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. வேற ஒரு தேசத்துல அவ வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஆபிரகாமினாலே ஆகார் கர்ப்பவதியா இருக்கா. இவ கர்ப்பவதி ஆன உடனே சாரால அற்பமா என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரால் போய் ஆபிரகாம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அப்ப ஆபிரகாம் சொல்றான், அவ உன்னுடைய கரத்துல இருக்கா, உன் இஷ்டப்படி நீ அவளை நடத்துன்னு சொல்லி சொல்றான். அப்ப சாரால் ஆகாரை கடினமா நடத்தினதுனால அவ இந்த வீட்டிலேயே நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போறா. இந்த வனாந்திரத்துல தான் இந்த தூதன் அவளை சந்திக்கிறான். அப்போ அந்த தூதன் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்க இருந்து வர, எங்க போறன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அவ, என்னுடைய எஜமாட்டி என்னை கடினமாய் நடத்தினதுனால நான் அவளை விட்டு ஓடி போறேன்னு சொல்லி சொல்றா. அப்ப அந்த தூதன் சொல்றான், இல்ல நீ திரும்பவுமாய் போய் உன்னுடைய எஜமாட்டியின் இடத்துல அடங்கிருன்னு சொல்லி சொல்றான். அப்போ ஆகார் திரும்பவுமாக சாராளுடைய வீட்டுக்கு வரா. இன்றைக்கே நம்ம கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு காரியம் நம்ம வேறான்னு சொல்லிட்டோம்னா திரும்ப எப்படி போய் அவங்கள்ட்ட கேட்கறதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈகோ பார்க்கறத பார்க்குறோம். அன்றைக்கு அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாக எத்தனை நாள் பிரயாணப்பட்டு இந்த ஆகார் வனாந்திரத்துக்கு வந்தாலோ தெரியல. திரும்பவுமாக அவ பிரயாணப்பட்டு அந்த எந்த வீட்டுல அவ அவமானத்தையும் நிந்தையும் சந்திச்சாலோ அதே வீட்டுக்கு திரும்பி போறா. இப்போ ஆகார் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார்.
அதுக்கு பிறகு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறகுறான். இந்த இஸ்மவேல் ஈசாக்க கேலி பண்ணான்னு சொல்லிட்டு திரும்பவும் சாராள் சொல்றா, இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய பிள்ளையும் நீங்க அனுப்பிருங்கன்னு சொல்றா. அப்போ ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து ஆகார திருப்பி அனுப்புனான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கே நம்ம ஆபிரகாமை போல வசதி இல்லாதவங்க கூட தன்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறது, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரால அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெறும் கையா அந்த ஆகாரை திருப்பி அனுப்புகிறான். அப்போதான் அவ ஆண்டவரை நோக்கி முறையிடுறா. அப்போ ஆண்டவர் அவளுக்காக ஒரு ஜீவ ஊற்றை ஏற்படுத்தினான்னு சொல்லி வசனம் சொல்லுது. எந்த மனுஷ ஒத்தாசையே இல்லாத போது நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி அவள் ஆண்டவருக்கு பெயரிட்டால் சொல்லி சொல்லப்படுது. ஆகாருடைய அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, அவளுடைய குடும்பத்தாரோ மற்ற வெளியிலிருந்து எந்த காரியங்களோ இல்லை, அவளுடைய பிறப்பு. ஒரு அடிமையினுடைய வீட்டுல அவள் பிள்ளையா பிறந்திருக்கிறா. அதனால அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த கொடுமைகளை எல்லாம் சந்தித்தாள்னு சொல்லி பார்க்கிறோம். வனாந்திரத்துல யாரோ ஒரு தூதன் வந்து சொன்னான்னு சொல்லி நம்ம எதுக்காக திரும்ப கீழ்ப்படியணும்னு சொல்லி அவ நினைச்சிருந்தானா திரும்ப தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவ திரும்பி போயிருந்திருக்கலாம். ஆனா அதற்கு மத்தியில இல்ல, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அவ அந்த அவமானத்தை திரும்பவுமாக தன்னுடைய வாழ்க்கையிலே சகித்ததுனால அவள் இன்றைக்கு சரித்திரத்திலே பேசப்படுகிறவளாக மாறினாள்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு அடிமை பெண்ணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்த ஆகாரையும் அவளுடைய பிள்ளையும் குறித்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் புனித நூலாக கருதப்படுகிற இந்த பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்துல ஒரு குறைபாடு உள்ளவர்களாக நீங்க பிறந்திருக்கலாம். இல்ல உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நான் பிறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆகாரை போல இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம ஓடிடலாம்னு நினைக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க ஆண்டவர் வைத்த நிலையிலிருந்து ஓடி வந்து விலகி வந்து இன்னைக்கு நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க சந்திக்கிற கொடுமைகளுக்கு மத்தியில, நிந்தைகள், அவமானங்களுக்கு மத்தியில மறுபடியுமாக ஆகாரை போல நீங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது சரித்திரத்திலே நீங்களும் உங்களுடைய சந்ததியும் பேசப்படும்படியான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அன்றைக்கு சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின அந்த விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்வது, அடிமைத்தனத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்து 3 காரியங்களை பேசியிருக்கிறார். முதலாவதாக, யூஸ் யுவர் ஃப்ரீ வில் இன் தி மிஸ்ட் ஆஃப் இம்மொராலிட்டி. உன் சுவாதீனத்தை ஒழுக்கமின்மைக்கு மத்தியிலே பயன்படுத்து. அன்றைக்கு யோசேப்பு தன்னை நெருங்கி வந்த பாவத்தை எதிர்த்ததுனால தான் எதிர்பார்த்திராத ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். அது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சூழ்ந்து நிற்கிற பாவத்தை ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சுயாதீனத்தை நீங்க பயன்படுத்தி எதிர்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். இரண்டாவதாக, யூஸ் யுவர் ஃப்ரீ வில் இன் தி மிஸ்ட் ஆஃப் எனிமிட்டி. உன் சுயாதீனத்தை பகைமைக்கு மத்தியிலே பயன்படுத்து. அன்னைக்கு தானியேல் தன்னை சுற்றி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்தாலும் குற்றமற்றவனாக எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக வாழ்ந்ததுனால தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கண்களினாலே இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டான். அதுபோல இன்றைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தாலும் முறைகேடான காரியங்கள்ல ஈடுபட்டாலும் அதற்கு மத்தியில நீங்க குற்றமற்றவர்களாய் ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்கள் காணும்படியான ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்தருளுவார். மூன்றாவதாக, யூஸ் யுவர் ஃப்ரீ வில் இன் தி மிஸ்ட் ஆஃப் க்ரூயல்டி. உன் சுயாதீனத்தை கொடுமைக்கு மத்தியில் பயன்படுத்து. அன்றைக்கு ஆகார் தான் சந்தித்த கொடுமைகளுக்கும் நிந்தைகளுக்கும் மத்தியில ஆண்டவருடைய கரத்துல அடங்கி இருக்கும்படியாய் அர்ப்பணித்த பொழுது சரித்திரத்திலே பேசப்படுகிறவளாய் மாறினாள். அதுபோல இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற கொடுமைகள், விரோதங்கள், அவமானங்களுக்கு மத்தியில ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நீங்கள் வாழும்பொழுது நீங்கள் உங்களுடைய சந்ததியும் சரித்திரத்திலே பேசப்படும்படியாய் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்து நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வாக்கு தத்தம் செய்து
நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். வீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். வீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். வீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். வீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். வீர் லகாய் ரோயி, என்னை காண்கின்ற தேவன் நீர். வீர் லகாய் ரோயி, எங்கள் ஜீவ நீரூற்று நீர். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி யோசேப்பை போல தங்களை நெருங்கி வருகிற பாவத்தை எதிர்க்கும்படியான ஆவியின் பலனை இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க. தானியேலை போல தான் சந்திக்கிற விரோதங்கள், பொறாமைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆகாரை போல ஒருவேளை கொடுமையும் நிந்தையும் அவமானத்தையும் சந்திப்பவர்களானால் அதற்கு மத்தியில உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியாய் தான் சந்திக்கிற சூழ்நிலையை எதிர்கொள்ளும்படியான மன உறுதியை இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you and God be with you.